அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப். நம்ம இப்போ எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேருந்து பேசிட்டு இருக்கோங்க. ஸ்பெயின் யூரோப்பில். ஸோ வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெக்கேஷன்லேயும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வெக்கேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொந்த அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நம்மளுடைய வெல்விஷர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்மளை ஃபோன் பண்ணி அவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க வந்து, அதாவது வெக்கேஷனில் இருக்கும்போது. ஸோ வெக்கேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வெக்கேஷன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இல்லை பேச்சுலர் யாராக இருந்தாலும் வெக்கேஷன் வர்றதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணணும், ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ வேலையெல்லாம் விட்டுட்டு ஸோ செலவு பண்ணி பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஃபோன் இல்லாமல், இந்த வேலை இல்லாமல், எந்த விஷயமும் இல்லாமல் ஜாலியாக காமாக ஒரு வாரம் 10 நாள் வந்து என்ஜாய் பண்ண போகிறது தான் வெக்கேஷன். பட் ஆனால் வந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் கூட நீங்கள் பேசி ஆகணும், எனக்கு வந்து கைட் பண்ணணும், எனக்கு வந்து இந்த பிரச்சனை அது சொல்லி ஏகப்பட்ட ஃபோன்ஸ், இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். வெக்கேஷனில் வந்து வெக்கேஷன் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து போவாங்க வெக்கேஷனில். இப்போ நம்ம ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவாங்க. நிறைய பேர் வந்து வெளிநாடுக்கும் வந்து வெக்கேஷன் போவாங்க. ஸோ வெக்கேஷன் போகும்போது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒய்ஃபை வந்து கிடைக்காது. இல்லை நம்ம வந்து அந்த வேறு நாட்டில் இருப்போம். வெளிநாட்டில் இருக்கும்போது சிம் கார்டு வந்து பிரச்சனையாக இருக்கும். இல்லைனாக்கா இது நமக்கு பேட்டரி பிரச்சனையாக இருக்கும். ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு. அப்போ கூகுள் பண்ணிட்டு இருப்போம், மேப் பார்த்துட்டு இருப்போம், தெரியாது, பேட்டரி லோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து வெக்கேஷனில் பண்ணுவோம். அது எல்லாருமே வந்து வெக்கேஷன் போகிறவங்க எல்லாமே வந்து அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது, இல்லைனாக்கா வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறது. இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு நான் வெக்கேஷன் வரும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. நான் வெக்கேஷன் போகும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம்லையும், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல எல்லாத்துலேயும் வந்து அப்டேட் பண்ணிடுவேன், இந்த மாதிரி நான் வந்து வெக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் விடாமல் வந்து ஃபோன் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணுறது, ஃபோனை நான் ஸ்டாப்பாக அடிக்கிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நான் வந்து சந்திச்சிருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் இப்போ இந்த வெக்கேஷனில் இப்போ ஸ்பெயின்லேருந்து இப்போ நான் வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நான் சந்திச்சதுக்காக தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு. ஸோ வேலையெல்லாம் விட்டுட்டு வேலை ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதான் பல ஆயிரங்கள், பல லட்சங்கள்லாம் செலவு பண்ணி வெக்கேஷனுக்கு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்பெயின் வந்திருக்கேன். இப்போ 10 நாள் இங்கே இருக்கேன். இது எல்லாமே வந்து யூரோ தான். ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா நான் வந்து செலவு பண்ணி தான் வந்து ஃபேமிலியோட வந்து நான் இங்கே வெக்கேஷன் வந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த ஒர்க் ப்ரெஷரு, மற்றவங்க கிட்ட பேசணும், இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தானே. ஸோ அப்போ வெக்கேஷனுக்கு வந்தது யூஸே இல்லை. ஸோ வீட்லேயும் திட்டுவாங்க, வெக்கேஷனுக்கு வந்திருக்குமா இல்லை வந்து வேலைக்கு வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லாமே வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் அப்படின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ரிலாக்ஸாக ஃபோனு, இந்த ஒய்ஃபை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக காமாக வந்து என்ஜாய் பண்ணுறது தான் வராங்க. ஸோ இது வந்து பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பல பேருக்கு வந்து இந்த வெக்கேஷன் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. பல பேர் வந்து எங்கேயுமே வெளிநாட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, இல்லை உள்நாட்டில் கூட எங்கேயுமே டூர் விஷயத்துலாம் போக மாட்டாங்க. வெறும் வேலை 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 வேலை, பணம் 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 பணம், இப்படியே வந்து ரோபோ மாதிரியே போயிட்டு இருக்கிறதுனால வந்து அதுக்கு அதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு. உலகத்துல வந்து சில அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. பணத்தை தவிர்த்துட்டு, வேலையை தவிர்த்துட்டு ரோபோ மாதிரி நம்ம ஒர்க் பண்றதை தாண்டி நமக்கு வெக்கேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அழகான உலகம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு, நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம மனசு வந்து காமா இருக்கணும், நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயமும் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியல, தெரியல அப்படின்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கூட ஷேர் பண்றேன். ஏன்னா நான் வந்து அனுபவிச்ச விஷயங்கள் இந்த மாதிரியான வெக்கேஷன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி மெசேஜ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அனுபவப்பட்டதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்பில் டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ காலையில் ஒர்க்கிங் டைம்னாக்கா ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 5 o'clock 5 மணி வரைக்கும் தான் வேலை. ஸோ அதுதான் வந்து வேலைக்கான டைமு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை சம்மந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் மெசேஜ் பண்ணினாலும் அவங்க வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏன் வந்து வேலை டைமில் மெசேஜ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க, 3 மணிக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த டைமுமே தெரியாது. கண்ட நேரத்துலலாம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மனுஷன் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதெல்லாமே வந்து பார்க்காம நம்ம வந்து ஃபோன் பண்ணுறோம், நம்ம வந்து பேசுகிறோம், நம்ம வந்து தொல்லை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ நம்ம வந்து நம்ம செல்ஃபை ரெஸ்பெக்ட் இல்லைன்னு தான் நமக்கு அர்த்தம். அதனால முதல்ல எல்லாத்தையும் தாண்டி யோசிக்கணும். ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், நம்ம பேசலாமா, பேசக்கூடாதா, ஃபோன் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும், எனக்குன்னு மட்டும் இல்லை. இது வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம், காமன் சென்ஸு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 5-6 மணிக்கு வேலை முடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான், வேலை டைம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம்னு ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ஜாகிங் போவாங்க, இல்லை ஜிம்முக்கு போவாங்க, இல்லை பார்க் போவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அதாவது வேலையை தாண்டி ஃபேமிலி ஒன்று இருக்கு, ஒரு லைஃப் ஒன்று இருக்கு அப்படின்றவங்களுக்கு மட்டும் அந்த விஷயம் வந்து புரியும். ஸோ அது இல்லை அப்படின்றவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியுறது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனால் வந்து ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூரோப்ல இந்த இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரம் இருக்கு. எல்லா நாட்டிலுமே இந்த கலாச்சாரம் காமனான ஒரு கலாச்சாரம் தான். வேலை வேற, ஃபேமிலி வேற, அதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளில் நம்ம வந்து ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ அதனால தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த மாதிரியான வேலையை தவிர்த்து, அந்த டைமிங்கை தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ரெஷரை வந்து கொடுக்காதீங்க அப்படின்றத என்னோட வேண்டுகோள். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஸ்பெயினில் இருக்கோம். இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்கே வந்து ஒரு 3லேருந்து 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஸ்தான்னு சொல்லிட்டு இது லீவு, அதாவது 2 மணி நேரம் வந்து ஸ்லீப்பிங் ஹவர்ஸ். ஸோ இங்கே வந்து எந்த கடையுமே எதுவுமே வந்து ஓப்பனில் இருக்காது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். என்னன்னு கேட்டாக்க அது வந்து ஃபேமிலி டைமா அப்புறம் வந்து ரெஸ்டிங் டைமா. ஸோ அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு 2 ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ்தா. ஸோ இதுதான் தெரியுது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக வந்து மக்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து அந்த அவங்களுக்கான செல்ஃபாக வந்து ஒரு டைம் ஒதுக்குறாங்க அப்படின்றது இதுல இருந்து நல்லாவே தெரிய வருது. ஸோ அதனால மக்களே, நான் வேண்டி விரும்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, அடுத்தோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருக்கும் கால் பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து வெக்கேஷன் டைம்னு ஒன்று இருக்குது, வேலை டைம்னு ஒன்று இருக்குது, ஃபேமிலி டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி ஞாயிறில் ஒரு ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணோம், வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வேலை பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஈவினிங் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணி ஹாப்பியாக வாழ்னாக்கா எந்த விதமான ப்ரெஷரும் இருக்காது. பட் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷரும் போடக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. நான் இங்கே வந்து ஒரு லாயர்கிட்ட பேசினேன். ஒரு 100 யூரோ கொடுத்துட்டு நான் வந்து புக் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு என்கொயரிக்காக நான் வந்து பேசியிருந்தேன், ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு டவுட் வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தெரியாதவங்க மெசேஜ் பண்ணிட்டேன். அவங்க உடனே வந்து சண்டே எதுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரே அடி மூஞ்சி லட்சமாக பேசிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேலே ஒரு டவுட்டுக்காக மெசேஜ் பண்ணேன். எதுக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க, அதாவது பெய்டு, அதாவது என்னுடைய லாயரு 100 யூரோ வந்து பே பண்ணியிருக்கேன் அந்த லாயருக்கு. அவங்க வந்து இப்படி சொல்றாங்க, வேலைனா வேலை டைம்ல மட்டும் தான் வந்து மெசேஜ் பண்ணும், அது மற்ற டைம்லாம் எனக்கு மெசேஜ் பண்ண கூடாது. ஸோ அப்படின்றாங்க. அதனால இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக அப்போ தான் நான் புரிஞ்சுடுவோம், ஓ ஆமா கரெக்டு, நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலைன்றது ஒரு டைம் இருக்கு. எல்லா சமயத்திலும் அவங்க வந்து நமக்காக வேலை செய்ய மாட்டாங்கல்ல, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும், மற்ற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் வந்து நான் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வெக்கேஷன்லேயும் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம், இப்போ கூட எங்கள் வீட்டில் ஒய்ஃப் முன்னாடி நின்று திட்டிகிட்டே இருக்காங்க, கட் பண்ணி எவ்வளோ தினம் பேசிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிற நேரத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நான் பேசிட்டே இருந்தேன்னா கடுப்பாயிடுவாங்க. வெக்கேஷனுக்கு வந்து சண்டை வேணாம் அப்படின்றது நான் விரும்பல. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிற மக்களே. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுங்க. முக்கியமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களும் சரி, யூடியூப்ல இருக்கிறவங்களும் சரி, என்னோட வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களும் சரி, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. வெக்கேஷனில் இருக்கும்போது யாருமே தொந்தரவு பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் மற்றவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை பேசுங்க, இல்லை பிஸியாக இருந்தாங்கன்னா விட்டுருங்க. தயவு செஞ்சு ஓவராக ப்ரெஷர் போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய கனிவான வேண்டுகோள். ஸோ வெக்கேஷன் அப்படின்றது ஹாப்பியாக இருக்கிறது தான். ஸோ எல்லாரும் வந்து வெக்கேஷன் அனுபவிக்கணும். தயவு செஞ்சு எல்லாருமே கனவு கண்டு ஒரு அச்சீவ் பண்ணி தயவு செஞ்சு வெக்கேஷன் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி 20 பாய்.